வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு. இன்னைக்கு நம்ம பார்க்குற பதிவு கோரிக்கையை நிறைவேற்றும் கருவறை தீபம் அப்படின்றதையும், கோவிலில் மற்றவர் ஏற்றின விளக்கை ஏற்றலாமா அப்படின்ற பதிவு பற்றியும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மறக்காமல் ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேண்டுதல் நிறைவேறினால் கோவில்களில் காணிக்கை செலுத்துறது எல்லோருடைய வழக்கமாக இருந்தாலும், ஒரு சிலர் வேண்டுகிற கோரிக்கை நிறைவேறுமா அப்படின்னு பார்ப்பதற்கு தெய்வத்திற்கு முன் பூக்கட்டி பார்ப்பது உண்டு. இந்த நிலையில கோவில் கருவறையில எரிகின்ற தீபத்தை வைத்தே வேண்டுவது நிறைவேறுமா என்பது எங்கே பார்க்கலாம் என்றும் அதன் வரலாறு குறித்தும் அறிவோம். திருநெல்வேலியில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேல நத்தத்தில் வீற்றிருக்கும் அழியாபதீஸ்வரர் சுவாமி சன்னதியில் எரிகின்ற தீபத்தை வைத்து தான் வேண்டுகின்ற கோரிக்கை நிறைவேறுமா அப்படின்னு பார்க்கலாம். சிவபெருமானை மதிக்காமல் யாகம் நடத்திய தட்சனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் உக்கிர வடிவமான பைரவ வேடம் எடுத்து தட்சன் தலையை கொய்தார். அதுக்கப்புறம் தாமிரபரணி அருகே மேல நத்தத்தில் மேற்கு பார்த்து வந்தமர்ந்ததுனால அவருக்கு அக்னீஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது. தட்சனை வதம் செய்த பின்னரும் இறைவனது உக்கிரம் குறையாததுனால அருகில் இருந்த கருப்பந்துறை கரிக்காப்பு தோப்பு கருங்காடு பகுதியில் உள்ள பயிர்கள் அனைத்தும் கருகி போயின. அதனால பாதிப்படைந்த மக்கள் அந்த பகுதியில் இருந்து அத்திரிவனத்தில் தியானம் செய்து வந்த கோரக்க சித்தரிடம் வேண்டினாங்க. கோரக்கரும் தனது ஞானத்தால அதற்கான காரணத்தை கண்டறிந்த பொழுது அக்னீஸ்வரரின் உக்கிரத்தினாலேயே பயிர்கள் கருகுவது தெரிய வந்தது. இதையடுத்து அக்னீஸ்வரரை சாந்தப்படுத்த அவருக்கு எதிரே ஒரு லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பயிர்களை அழிவிலிருந்து காத்தருளினார். அதனால் அவருக்கு அழியாபதீஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. அம்மனின் பெயர் சிவகாம சுந்தரி ஆகும். அழியாபதீஸ்வரரை கோரக்கர் வழிபட்டு வந்ததை அடுத்து ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சித்தர்கள் வழிபாடு செய்கின்றனர். இந்த நிலையில இந்த கோவிலுக்கு வருகிற பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறுமா என்பதை சுவாமி அம்மன் சன்னதியில் ஏற்றப்படும் தீபத்தை கொண்டு கண்காணிக்கின்றனர். அதாவது சுவாமி அம்மன் சன்னதியில் ஏற்றப்படும் 3 தீபங்களில் 2 தீபங்கள் அசைந்தால் கோரிக்கை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. கோரக சித்தரால் வழிபடப்பட்ட சிவபெருமான் எப்படி கோரிக்கைகளை நிறைவேற்ற உதவுகிறார் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக கோவிலில் மற்றவங்க ஏற்றின விளக்கில் நம்ம தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லாம் வல்ல இறைவனை கோவிலில் சென்று வழிபடும் பொழுது மனபாரம் குறைஞ்சு மன அமைதி அடைவதை பலரும் உணர்ந்திருப்போம். சந்தோஷமோ துயரமோ அதை மனிதர்களிடம் கூறி ஆறுதல் படுறதை விட கோவிலுக்கு சென்று இறைவனிடம் தெரிவிக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தால் மேலும் மகிழ்ச்சி கிடைக்கும், துயரமாக இருந்தால் அதற்கான தீர்வும் கிடைக்கும். இந்த நிலையில இறைவனிடம் வேண்டி வழிபடும் பொழுது விளக்கேற்றி வழிபட மிகுந்த நன்மை கிடைக்கும். அவ்வாறு விளக்கேற்றும் போது மற்றவர் ஏற்றிய விளக்கின் மூலமாக நமது விளக்கை ஏற்றலாமா என்பது குறித்து பார்க்கலாம். கோவிலில் வழிபடும் வழிபாடு முறையில் ஒன்றுதான் தீப வழிபாட்டு முறை. தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நமது கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும். விளக்கேற்றுவதன் மூலமாக பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கையும் கிடைக்கும். தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை சிந்தனைகள் விலகி நேர்மறை சக்தி, நேர்மறை எண்ணங்களும் அதிகரிக்கும். தீபத்தின் ஒளியை கண்டு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கோவிலில் விளக்கேற்றதுனால காற்றில் இருக்கும் மாசுகள் குறைந்து சுற்றுப்புற சுகாதாரமும் ஏற்படுகிறது. கோவிலில் விளக்கேற்றி வழிபட எண்ணெய், நெய் ஆகியவற்றை கொண்டு செல்லும் பொழுது தீப்பெட்டியும் எடுத்து செல்வது அவசியம். ஏனெனில் பிறர் ஏற்றிய விளக்கிலிருந்து நமது விளக்குக்கு தீபம் ஏற்றுவதால் எந்த பலனும் இல்லை. கணவன் மனைவியோ அல்லது பெற்றோர் குழந்தைகளோ செல்லும் பொழுது அதில் ஒருவர் ஏற்றிய விளக்கில் இருந்து மற்றவர் ஏற்றுவது தவறு கிடையாது. அதே நேரத்தில் பிறர் ஏற்றிய தீபத்தில் இருந்து நாம் தீபம் ஏற்றினால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் பிறருக்கு சென்று விடாது. மேலும் தோஷம் எதுவும் ஏற்படாது. பரிகாரம் இல்லாத சாதாரண வழிபாடு பூஜைக்கு செல்லும் பொழுது கோவிலில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அகல் விளக்கை நீரில் கழுவி விளக்கேற்றினால் தோஷம் கிடையாது. பரிகாரம் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக புதிய அகல் விளக்கில் மட்டுமே விளக்கேற்ற வேண்டும். எத்தனை விளக்கு ஏற்றுவதுன்னு பார்க்கலாம்.
பொதுவாக கோவிலில் விளக்கேற்றும் பொழுது ஒற்றைப்படை வரிசை எண்ணில் ஏற்றுவது சிறந்த பலனை கொடுக்கும். 1, 3, 5, 7, 9, 11 என்ற எண்ணிக்கையில் அவரவருக்கு வருகின்ற ஜென்ம நட்சத்திரம் தினத்தன்று கோவிலுக்கு சென்று வழிபட்டு விளக்கேற்றுவது மிகுந்த நன்மையை உடனடியாக கொடுக்கும். எந்தெந்த திசையில் நின்று விளக்கேற்றணும்னு பார்க்கலாம். கிழக்கு திசையில் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். வடக்கு திசையில் திருமண தடை, கல்வி தடை நீங்கும். மேலும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். மேற்கு திசையில் எக்காரணம் கொண்டும் இந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. தாமரை நார்திரியில் மலரை தண்டு நெல்ல உலர்த்தி காய வைத்து விளக்கில் திரியாக போட்டு ஏற்றி வர வாழ்வில் செல்வ நிலை உயரும். வாழை நார்திரியில் வாழைமர பட்டை நாரை நிழலில் உலர்த்தி காய வைத்து தீபத்தில் திரியாக போட்டு விளக்கேற்றினால் நாம் செய்த பாவங்கள் நீங்கும். மேலும் மறைந்த முன்னோர்களின் சாபங்களும் நீங்கும். பருத்தி திரியை போட்டு விளக்கேற்றி வந்தால் நம்மை பிடித்த தரித்திரம் நீங்கி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிகப்பு நிற பருத்தி துணியால் செய்த திரியை கொண்டு விளக்கேற்றுவதால் திருமண தடை மற்றும் புத்திர பேரில்லாமை நீங்கும். பன்னீர் திரி: வெள்ளை துணியை பன்னீரில் ஊற வைத்து பின்பு அதை உலர்த்தி அந்த துணியை சிறிய திரிகளாக மாற்றி வெள்ளிக்கிழமைகளில் தீபமேற்றி வந்தால் லட்சுமி தேவியின் அருட்பார்வை கிடைக்கும். மஞ்சள் நிற துணி திரி: திருமண வாழ்வில் பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் ஒரு புது மஞ்சள் நிற துணியை எடுத்து அதிலிருந்து சிறிது வெட்டி திரியாக போட்டு தீபமேற்ற இல்லற வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். நன்றி.